For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் மக்கள் தொகை வெடிப்பை பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் கட்டுப்படுத்துவதில் சட்டங்களை விட பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியே மிக முக்கிய பங்காற்றியுள்ளது. வளர்ச்சியே சிறந்த கருத்தடை, டெவலப்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் கான்ட்ரசெப்டிவ் என்று கூறப்படுவதுண்டு. இதில் பெண்களின் பங்கு எத்தகையது என்பதை 5 முக்கிய தூண்களாக பிரிக்கலாம். பெண் கல்வி, மிகச்சிறந்த கருத்தடை எஜுகேஷன் as a contraceptive, கல்வியறிவுக்கும் கருவுறுதல் விகிதத்திற்கும் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் TFR நேரடி தொடர்பு உள்ளது. விழிப்புணர்வு, படித்த பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு முறைகள் மற்றும் சிறிய குடும்பத்தின் நன்மைகளை எளிதில் புரிந்துகொள்கிறார்கள். தரவுச் சான்று, பீகார் போன்ற குறைந்த பெண் கல்வியறிவு கொண்ட மாநிலங்களில் TFR அதிகமாகவும் 3.0, கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலங்களில் TFR குறைவாகவும் 1.6 முதல் 1.8 வரை இருப்பதற்கு காரணம் பெண்கல்வியே. திருமண வயது உயர்வு, delayed marriage, பெண்கள் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பை நோக்கி செல்லும்போது அவர்களின் திருமண வயது இயல்பாகவே உயர்கிறது. விளைவு, திருமணம் தாமதமாவதால் இனப்பெருக்க கால அளவு ரீப்ரொடக்டிவ் ஸ்பான் குறைகிறது. 18 வயதில் திருமணம் செய்யும் பெண்ணை விட 25 வயதில் திருமணம் செய்யும் பெண் குறைவான குழந்தைகளையே பெற்றுக்கொள்கிறார். பொருளாதார சுதந்திரம் மற்றும் அதிகாரம். வேலைவாய்ப்பு, வேலைக்கு செல்லும் பெண்கள் குழந்தை வளர்ப்பதற்கான செலவு மற்றும் நேரத்தை நன்கு உணர்ந்துள்ளனர். இதனால் அவர்கள் அதிக குழந்தைகள் என்பதை விட தரமான வாழ்க்கை, குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பதற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங். சொந்தமாகச் சம்பாதிக்கும் பெண்ணால் எனக்கு இப்போது குழந்தை வேண்டாம் அல்லது 2 குழந்தைகள் போதும் என்று கணவனிடமோ அல்லது குடும்பத்தினரிடமோ உறுதியாக கூற முடிகிறது. தாய் சேய் நலம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதம் IMR. ஒரு காலத்தில் குழந்தைகள் இறந்துவிடுவார்களோ என்ற பயத்தில் இன்சூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி மக்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொண்டனர். ஆனால் தற்போது பெண்கள் தங்கள் உடல்நலம் மற்றும் குழந்தைகளின் தடுப்பூசி குறித்து அதிக விழிப்புணர்வுடன் உள்ளனர். விளைவு, குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வது உறுதி செய்யப்படும்போது பெற்றோர் கூடுதல் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை தவிர்க்கிறார்கள். குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளின் பயன்பாடு, கருத்தடை சாதனங்களை கான்ட்ரசெப்டிவ்ஸ் பயன்படுத்துவதில் பெண்களின் பங்கு அதிகரித்துள்ளது. தேவையற்ற கர்ப்பத்தை தவிர்ப்பதில் அவர்கள் காட்டும் ஆர்வம் மக்கள் தொகை வளர்ச்சியை கணிசமாக குறைத்துள்ளது. முடிவுரை, இந்தியாவின் தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு NFHS 5 தரவின்படி இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் 2.0க்கு கீழே வந்துள்ளது. மக்கள் தொகை சமநிலையை அடைந்துவிட்டது. இந்தச் சாதனையின் முழு பெருமையும் இந்திய பெண்களையே சாரும். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த இனி எந்த கடுமையான சட்டமும் தேவையில்லை. பெண்கல்வி மற்றும் பெண்கள் அதிகாரம் ஆகியவற்றை உறுதி செய்தாலே போதும். Discuss the role of women in controlling population growth in India. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Empowering women plays a crucial role in controlling population growth in India. When women have autonomy, education, and economic independence, they tend to make informed decisions about family planning, leading to smaller family sizes. இந்தியாவில் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதில் பெண்களுக்கு அதிகாரமளிப்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. பெண்களுக்கு சுயாட்சி, கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரம் இருக்கும்போது அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு குறித்து தகவலறிந்த முடிவுகளை எடுக்க முனைகிறார்கள். இது சிறிய குடும்ப அளவுகளுக்கு வழிவகுக்கிறது. கீ ஃபேக்டர்ஸ், முக்கிய காரணிகள். எஜுகேஷன். Educated women are more likely to understand and use family planning methods, delay marriage, and prioritize careers over having many children. Studies show that for every additional year of education, a woman's fertility rate can drop by about 0.1 to 0.2 children. கல்வி. படித்த பெண்கள் குடும்ப கட்டுப்பாடு முறைகளை புரிந்துகொண்டு பயன்படுத்துவதற்கும்
திருமணத்தை தாமதப்படுத்துவதற்கும் அதிக குழந்தைகளை பெறுவதை விட தொழில்களுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கும் அதிக வாய்ப்புள்ளது. ஒவ்வொரு கூடுதல் கல்வி ஆண்டிற்கும் ஒரு பெண்ணின் கருவுறுதல் விகிதம் சுமார் 0.1 முதல் 0.2 குழந்தைகள் வரை குறையக்கூடும் என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. Economic independence. Women with financial stability tend to have fewer children, as they prioritize career advancement and child spacing. Government initiatives like the National Rural Livelihood Mission and Mahila Shakti Kendra scheme aim to empower women economically and socially. பொருளாதார சுதந்திரம், நிதி ஸ்திரத்தன்மை கொண்ட பெண்கள் தொழில் முன்னேற்றம் மற்றும் குழந்தை இடைவெளியை முன்னுரிமைப்படுத்துவதால் குறைவான குழந்தைகளை பெறுகிறார்கள். தேசிய கிராமப்புற வாழ்வாதார மிஷன் மற்றும் மகிழா சக்தி கேந்திரா திட்டம் போன்ற அரசு முயற்சிகள் பெண்களை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன. Access to healthcare. Women with access to reproductive health services can make informed choices about childbirth, reducing unmet needs for family planning. The Janani Suraksha Yojana has improved maternal health and reduced fertility rates. சுகாதார பராமரிப்புக்கான அணுகல். இனப்பெருக்க சுகாதார சேவைகளை அணுகக்கூடிய பெண்கள் பிரசவம் குறித்து தகவலறிந்த தேர்வுகளை செய்யலாம், குடும்ப கட்டுப்பாட்டுக்கான பூர்த்தி செய்யப்படாத தேவைகளை குறைக்கலாம். ஜனனி சுரக்ஷா யோஜனா தாய்வழி ஆரோக்கியத்தை மேம்படுத்தியுள்ளது மற்றும் கருவுறுதல் விகிதங்களை குறைத்துள்ளது. Decision making power. Women in leadership roles can advocate for policies supporting family planning, and those with decision making power within their households can choose smaller family sizes. முடிவெடுக்கும் சக்தி. தலைமை பாத்திரங்களில் உள்ள பெண்கள் குடும்ப கட்டுப்பாட்டை ஆதரிக்கும் கொள்கைகளுக்கு வாத்திடலாம், மேலும் அவர்களின் வீடுகளுக்குள் முடிவெடுக்கும் சக்தி உள்ளவர்கள் சிறிய குடும்ப அளவுகளை தேர்வு செய்யலாம். Government initiatives. Beti Bachao, Beti Padhao aims to improve the child-sex ratio and promote girls' education. பேட்டி பச்சாவ், பேட்டி பதாவ் குழந்தை பாலின விகிதத்தை மேம்படுத்துவதையும் பெண் கல்வியை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. Support to Training and Employment Program for Women STEP provides skill development and employment opportunities for women. பெண்களுக்கான பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஆதரவு ஸ்டெப் பெண்களுக்கு திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகளை வழங்குகிறது. National Population Policy 2000 emphasizes access to family planning methods and delaying marriage age. தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 குடும்ப கட்டுப்பாடு முறைகளுக்கான அணுகலையும் திருமண வயதை தாமதப்படுத்துவதையும் வலியுறுத்துகிறது. Challenges. Patriarchal society. Deep-rooted norms restrict women's autonomy and decision-making power. ஆணாதிக்க சமூகம். ஆழமாக வேரூன்றிய விதிமுறைகள் பெண்களின் சுயாட்சி மற்றும் முடிவெடுக்கும் சக்தியை கட்டுப்படுத்துகின்றன. Lack of education. Limited access to quality education, particularly in rural areas. கல்வி இல்லாமை, குறிப்பாக கிராமப்புறங்களில் தரமான கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். Economic barriers. Financial dependence on male family members limits women's choices. பொருளாதார தடைகள். ஆண் குடும்ப உறுப்பினர்களை நிதி ரீதியாக சார்ந்திருப்பது பெண்களின் தேர்வுகளை கட்டுப்படுத்துகிறது. By addressing these challenges and promoting women's empowerment, India can harness the potential of its women to control population growth, achieve broader developmental goals, and reap the benefits of a gender dividend. இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதன் மூலமும் பெண்கள் அதிகாரமளிப்பதை ஊக்குவிப்பதன் மூலமும் மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தவும் பரந்த வளர்ச்சி இலக்குகளை அடையவும் பாலின ஈவுத்தொகையின் பலன்களை பெறவும் இந்தியா தனது பெண்களின் திறனை பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்களில் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு பெண்கள் தங்களை ஒரு வாக்காளர்களாக மட்டும் சுருக்கிக் கொள்ளாமல் தேசத்தை கட்டமைக்கும் மாற்றத்தின் வினையூக்கிகளாக ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் மாற்றிக்கொண்டனர். சமூகம், அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய 3 தளங்களிலும் அவர்கள் ஆற்றிய பங்கை விரிவாக விவாதிப்போம். சுற்றுச்சூழல் இயக்கங்களில் பெண்கள் ஃபெமினிசம்,
இந்தியாவில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது பெண்களின் வாழ்வாதாரத்தோடு நேரடி தொடர்புடையது. காடுகள் அழியும்போதோ நதிகள் மாசுபடும்போதோ முதலில் பாதிக்கப்படுவது பெண்களே. தண்ணீர் மற்றும் விறகு சேகரிக்கும் சுமை. சிப்கோ இயக்கம் 1973 உத்தரகாண்ட் மாநிலத்தில் மரங்களை வெட்டுவதை தடுக்க மரங்களை கட்டியணைத்து போராடிய இந்த இயக்கம் உலக புகழ் பெற்றது. கௌராதேவி தலைமையில் கிராமப்புற பெண்கள் முன்னின்று நடத்தினார்கள். இது சூழலியல் பெண்ணியத்தின் ஈகோ ஃபெமினிசம் பிறப்பிடமாக கருதப்படுகிறது. நர்மதா பச்சாவோ அந்தோலன். அணைகள் கட்டப்படுவதால் பழங்குடியின மக்கள் வெளியேற்றப்படுவதை எதிர்த்து மேதா பட்கர் தலைமையில் நடந்த போராட்டம். இதில் அதிகம் பங்கேற்றது பழங்குடியின பெண்களே. அமைதி பள்ளத்தாக்கு சைலண்ட் வாலி இயக்கம். கேரளாவில் மழைக்காடுகளை காக்க நடந்த போராட்டத்தில் சுகதகுமாரி போன்ற பெண் கவிஞர்கள் மற்றும் ஆர்வலர்கள் முக்கிய பங்காற்றினர். சமூகச் சீர்திருத்த இயக்கங்கள் சோஷியல் மூவ்மெண்ட்ஸ். சமூக அநீதிகளுக்கு எதிராக பெண்கள் தாமாகவே முன்வந்து நடத்திய போராட்டங்கள் இவை. சாராய எதிர்ப்பு இயக்கம் ஆண்டி ஆராக் மூவ்மெண்ட். 1992 ஆந்திராவின் நெல்லூர் மாவட்டத்தில் ஒரு எழுத்தறிவு வகுப்பில் அடல்ட் லிட்டரசி கிளாஸ் தொடங்கிய சிறுபொறி மாநிலம் தழுவிய போராட்டமாக மாறியது. குடிப்பழக்கத்தால் ஆண்கள் வருமானத்தை அழிக்கிறார்கள், வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்று கூறி பெண்கள் சாராய கடைகளை அடித்து நொறுக்கினர். இது மாநில அரசை மதுவிலக்கை அமல்படுத்த கட்டாயப்படுத்தியது. பெண்கள் உரிமை மற்றும் வரதட்சணை எதிர்ப்பு. 1980களில் ஷா பானு வழக்கு, விவாகரத்து உரிமை மற்றும் மதுரா பாலியல் வன்கொடுமை வழக்கு மதுரா ரேப் கேஸ் ஆகியவை பெண்களை வீதிக்கு வந்து போராடத் தூண்டின. இதுவே குடும்ப வன்முறை சட்டம் மற்றும் வன்கொடுமை சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தது. சேவா செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென் எஸ் அசோசியேஷன் எலாபா டெலபாத் தொடங்கிய இந்த இயக்கம் அமைப்புசாரா தொழிலாளர்களாக இருந்த பெண்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் தொழிற்சங்க அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. அரசியல் இயக்கங்கள் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதிலும் அரசின் தவறான கொள்கைகளை எதிர்ப்பதிலும் பெண்கள் பின்வாங்கவில்லை. மணிப்பூர் தாய்மார்கள் போராட்டம் மேரா பேபீஸ். ஆயுதப்படை சிறப்பு அதிகாரச் சட்டத்தை AFSPA எதிர்த்து மணிப்பூரில் தாய்மார்கள் கையில் தீப்பந்தம் ஏந்தி டார்ச் பேரர்ஸ் இரவு ரோந்து செல்வது வழக்கம். மனோரமா என்ற பெண் இராணுவத்தால் கொல்லப்பட்ட போது இந்தியன் ஆர்மி ரேபாஸ் என்ற பதாகையுடன் அவர்கள் நடத்திய நிர்வாண போராட்டம் இந்திய மனசாட்சியை உலுக்கியது. ஷாஹீன் பாக் போராட்டம் 2019 முதல் 2020 வரை குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு CAA எதிராக டெல்லியில் நடந்த போராட்டத்தில் 80 வயது மூதாட்டிகள் டாடீஸ் ஆஃப் ஷாஹீன் பாக் முதல் இளம்பெண்கள் வரை கடும் குளிரிலும் சாலை மறியல் செய்தனர். இது பெண்களின் அரசியல் விழிப்புணர்வுக்கு ஒரு நவீன சான்று. உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகாரம். 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தத்தின் மூலம் பஞ்சாயத்துகளில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அரசியலுக்குள் நுழைந்துள்ளனர். இவர்கள் குடிநீர், சுகாதாரம் மற்றும் கல்வி சார்ந்த பிரச்சினைகளில் ஆண்களை விடச் சிறப்பாகச் செயல்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. முடிவுரை. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் பெண்களின் பங்கு என்பது அமைதியான ஆனால் வலிமையானது. அவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மட்டும் போராடவில்லை, தங்கள் நிலம், நீர் மற்றும் கண்ணியத்தை காக்கவே போராடினார்கள். காந்தியின் அகிம்சை வழியை தங்களின் ஆயுதமாக ஏந்தி இந்திய ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் அவர்களின் பங்கு அளப்பரியது. Discuss the role of women in various social, political and environmental movements since independence in India. இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்கங்களில் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Women in India have played a pivotal role in shaping the country's social, political and environmental landscape since independence.
சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாட்டின் சமூக, அரசியல் மற்றும் சுற்றுச்சூழல் நிலப்பரப்பை வடிவமைப்பதில் இந்தியாவில் பெண்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். சோஷியல் மூவ்மெண்ட்ஸ் சமூக இயக்கங்கள். Anti-dowry movement. Women have been instrumental in raising awareness about dowry harassment and advocating for laws to prevent it, such as the Dowry Prohibition Act of 1961. வரதட்சணை எதிர்ப்பு இயக்கம் வரதட்சணை துன்புறுத்தல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் அதை தடுப்பதற்கான சட்டங்களை ஆதரிப்பதிலும் பெண்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். எடுத்துக்காட்டாக 1961 ஆண்டு வரதட்சணை தடை சட்டம். Anti-rape movement. The nationwide protests following the 2012 Delhi gang rape case exemplify how women's movements can mobilize public opinion and demand systemic changes. பாலியல் பலாத்கார எதிர்ப்பு இயக்கம் 2012 டெல்லி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கை தொடர்ந்து நாடு தழுவிய போராட்டங்கள் பெண்கள் இயக்கங்கள் எவ்வாறு பொது கருத்தை திரட்டி முறையான மாற்றங்களை கோர முடியும் என்பதை எடுத்துக்காட்டுகின்றன. Women's rights. Organizations like the All India Women's Conference AIWC and the National Federation of Indian Women have worked tirelessly to promote women's education, property rights, and equal participation in politics. பெண் உரிமைகள். அகில இந்திய மகளிர் மாநாடு AIWC மற்றும் இந்திய மகளிர் தேசிய கூட்டமைப்பு போன்ற அமைப்புகள் பெண்களின் கல்வி, சொத்துரிமை மற்றும் அரசியலில் சமமான பங்கேற்பை மேம்படுத்துவதற்கு அயராது உழைத்துள்ளன. Political movements அரசியல் இயக்கங்கள். Freedom struggle. Women like Sarojini Naidu, Kamla Nehru, and Aruna Asaf Ali played key roles in India's independence movement, participating in protests, organizing marches, and supporting leaders like Mahatma Gandhi. சுதந்திர போராட்டம். சரோஜினி நாயுடு, கமலா நேரு, அருணா ஆசஃப் அலி போன்ற பெண்கள் இந்திய சுதந்திர இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். போராட்டங்களில் பங்கேற்றனர், பேரணிகளை ஏற்பாடு செய்தனர், மகாத்மா காந்தி போன்ற தலைவர்களை ஆதரித்தனர். Women's Reservation Bill. Women's movements have advocated for increased representation of women in politics, with the Women's Reservation Bill aiming to reserve 33 விழுக்காடு of Lok Sabha and Vidhan Sabha seats for women. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா. பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா மக்களவை மற்றும் சட்டமன்ற இடங்களில் 33 விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்குவதை நோக்கமாக கொண்டு அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க வேண்டும் என்று பெண்கள் இயக்கங்கள் வாதிட்டன. Environmental movements சுற்றுச்சூழல் இயக்கங்கள். Chipko movement. This movement, led by rural women in the 1970s, was a response to widespread deforestation in the Himalayan region, highlighting the intersection of environmental degradation and gender inequality. சிப்கோ இயக்கம் 1970களில் கிராமப்புற பெண்களால் வழிநடத்தப்பட்ட இந்த இயக்கம் இமயமலை பகுதியில் பரவலான காடழிப்புக்கு ஒரு பிரதிபலிப்பாக அமைந்தது. சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் பாலின சமத்துவமின்மையின் குறுக்குவெட்டை எடுத்துக்காட்டுகிறது. நர்மதா பச்சாவ் ஆந்தோலன். Led by Medha Patkar, this movement has raised awareness about the ecological impacts of large dam projects and the displacement of local communities, including women. நர்மதா பச்சாவ் அந்தோலன் மேதா பட்கர் தலைமையிலான இந்த இயக்கம் பெரிய அணை திட்டங்களின் சுற்றுச்சூழல் தாக்கங்கள் மற்றும் பெண்கள் உட்பட உள்ளூர் சமூகங்களின் இடம்பெயர்வு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளது. Eco-feminism. Women in India have been at the forefront of eco-feminist movements, emphasizing the interconnectedness of environmental degradation and women's rights. சூழல், பெண்ணியம், சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் பெண்களின் உரிமைகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை வலியுறுத்தி இந்தியாவில் பெண்கள் சுற்றுச்சூழல் பெண்ணிய இயக்கங்களில் முன்னணியில் உள்ளனர். கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக இயக்கங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பெண்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் பெண்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் தேசத்தின் வளர்ச்சியில் வெறும் பங்கேற்பாளர்களாக மட்டுமல்லாமல் மாற்றத்தின் வினையூக்கிகளாக ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் செயல்பட்டு வருகின்றனர்.
கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக இயக்கங்கள் என 5 முக்கிய துறைகளில் அவர்கள் ஆற்றிய பங்கை விரிவாக விவாதிப்போம். கல்வித்துறை எஜுகேஷன் செக்டர். பெண்கள் கல்வி என்பது தனிநபர் வளர்ச்சியை தாண்டி சமூக மாற்றத்திற்கான கருவியாக மாறியுள்ளது. முன்னோடிகள் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரிபாய் பூலே மற்றும் ஃபாத்திமா ஷேக் ஆகியோர் பெண் கல்விக்கான விதையை ஊன்றினர். இவர்களின் போராட்டம்தான் இன்று பெண்கள் விண்வெளித்துறை வரை செல்ல காரணம். அமைப்புகளின் பங்கு. அகில இந்திய பெண்கள் மாநாடு EIWC 1927 பெண்களின் கல்வியை மேம்படுத்த தொடங்கப்பட்ட பழமையான அமைப்பு. இது கல்வி நிலையங்களை உருவாக்குவதிலும் பெண் கல்விக்கான கொள்கைகளை வகுப்பதிலும் முக்கிய பங்காற்றியது. YWCA இளம் பெண்களுக்கான விடுதிகள் மற்றும் தொழிற்கல்வி மையங்களை நடத்தி வருகிறது. தற்போதைய நிலை. இன்று பல மாநிலங்களில் ஆண்களை விட பெண்களின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களாகவும் ஆய்வாளர்களாகவும் பெண்கள் கல்வித்துறையை வழிநடத்துகிறார்கள். சுகாதாரத்துறை. ஹெல்த் செக்டர். இந்தியாவின் சுகாதார கட்டமைப்பின் முதுகெலும்பு பெண்களே. முன்கள பணியாளர்கள், கிராமப்புறச் சுகாதாரத்தை முழுமையாக தாங்கி பிடிப்பவர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் செவிலியர்கள். ANM தடுப்பூசி போடுவது முதல் பிரசவ உதவி வரை இவர்களே செய்கிறார்கள். மருத்துவ முன்னோடிகள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி புற்றுநோய் நிறுவனம், டாக்டர் ஆனந்திபாய் ஜோஷி போன்றோர் மருத்துவத்துறையில் பெண்களின் பங்களிப்பிற்கு வழிவகுத்தனர். அமைப்புகளின் பங்கு. குடும்ப கட்டுப்பாட்டு சங்கம் FPAI மற்றும் பல்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் NGOs கிராமப்புற பெண்களுக்கு மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. பொருளாதாரத்துறை. எக்கனாமிக் செக்டர். பெண்கள் இப்போது நுகர்வோர் கன்சியூமர்ஸ் மட்டுமல்ல, அவர்கள் உற்பத்தியாளர்கள் ப்ரொடியூசர்ஸ். சுய உதவிக்குழுக்கள் SHGs. கேரளாவின் குடும்பஸ்ரீ மற்றும் தமிழ்நாட்டின் மகளிர் திட்டம் ஆகியவை பெண்களை தொழில்முனைவோராக மாற்றியுள்ளன. ஊறுகாய் தயாரிப்பது முதல் ட்ரோன் இயக்குவது வரை இவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு புரட்சியை செய்துள்ளனர். அமைப்புசாரா தொழிலாளர்கள். விவசாயத்தில் விதை விதைப்பது முதல் அறுவடை வரை 70 விழுக்காடு வேலைகளை பெண்களே செய்கிறார்கள். ஃபெமினைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சேவா செல்ஃப் எம்ப்ளாய்டு விமென் அசோசியேஷன். எலாபா டெலபாத் தொடங்கிய இந்த அமைப்பு நடைபாதை வியாபாரிகள் மற்றும் வீட்டுவேலை செய்யும் பெண்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு வங்கிக் கடன் மற்றும் காப்பீடு கிடைக்கச் செய்துள்ளது. இது ஒரு உலகளாவிய முன்மாதிரி. அரசியல் துறை. பொலிட்டிக்கல் செக்டர். அடுப்பங்கரையிலிருந்து அதிகாரம் நோக்கி பெண்கள் நகர்ந்துள்ளனர். உள்ளாட்சி புரட்சி. 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டங்கள் பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அளித்தன. இதன் விளைவாக இன்று இந்தியாவில் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக உள்ளனர். இது உலகின் மிகப்பெரிய ஜனநாயகச் சாதனை. தேசிய அரசியல். இந்திரா காந்தி, சுஷ்மா ஸ்வராஜ், மம்தா பானர்ஜி, ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் மாநில மற்றும் தேசிய அரசியலை தீர்மானிக்கும் சக்திகளாக விளங்குகின்றனர். சட்டமியற்றுதல். குடும்ப வன்முறைச் சட்டம் மற்றும் நிர்பயா சட்டம் போன்றவை வர காரணம் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் பெண்கள் அமைப்புகள் கொடுத்த அழுத்தமே ஆகும். சமூக இயக்கங்கள். சோஷியல் மூவ்மெண்ட்ஸ். சமூக அநீதிகளுக்கு எதிராக முதலில் குரல் கொடுப்பது பெண்களே. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சிப்கோ இயக்கம். மரங்களை வெட்ட விடாமல் தடுத்து காடுகளை காத்தவர் கௌரா தேவி. நர்மதா பச்சாவோ அந்தோலன். அணைக்கட்டுகளால் மக்கள் வெளியேற்றப்படுவதை எதிர்த்து மேதா பட்கர் நடத்திய போராட்டம். மதுவிலக்கு போராட்டம். ஆந்திராவில் பெண்கள் நடத்திய சாராய எதிர்ப்பு இயக்கம் ஆன்டி ஆராக் மூவ்மெண்ட் மாநில அரசையே பணிய வைத்தது. தமிழகத்திலும் மதுவிலக்கு கோரிக்கையை முன்னெடுப்பது பெண்களே. குலாபி கேங். உத்தரப்பிரதேசத்தில் சம்பத் பால் தேவி தலைமையில் உருவான இந்த அமைப்பு வன்முறையில் ஈடுபடும் கணவன்மார்களை தண்டிப்பதிலும் பெண்களுக்கு நீதி கேட்பதிலும் ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்தது. முடிவுரை.
சுருக்கமாகச் சொன்னால், இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் பெண்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகளின் பங்கு ஈடிணையற்றது. அவர்கள் வெறும் பயனாளிகள், பெனிஃபிஷரிஸ் அல்ல, அவர்கள் தேசத்தை கட்டமைக்கும் பங்காளிகள், பார்ட்னர்ஸ். இனிவரும் காலங்களில் பெண்கள் மேம்பாடு என்பதை தாண்டி பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி, விமென் லெட் டெவலப்மெண்ட் என்பதே இந்தியாவின் தாரக மந்திரமாக இருக்கும். Discuss the role of women and women-s organizations in various spheres of life such as education, health, economy, politics and social movements. கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக இயக்கங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பெண்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Women and women-s organizations have played a vital role in shaping various spheres of life in India, including education, health, economy, politics, and social movements. இந்தியாவில் கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக இயக்கங்கள் உட்பட பல்வேறு துறைகளை வடிவமைப்பதில் பெண்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. Education, promoting girls' education. Women-s organizations have worked tirelessly to promote girls' education, particularly in rural and marginalized communities. பெண் கல்வியை ஊக்குவித்தல், குறிப்பாக கிராமப்புற மற்றும் ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களில் பெண் கல்வியை மேம்படுத்துவதற்கு பெண்கள் அமைப்புகள் அயராது உழைத்துள்ளன. Advocating for policy change. Women activists have advocated for policy changes, such as the Right to Education Act, to ensure equal access to education for all. கொள்கை மாற்றத்திற்காக வாதிடுதல், அனைவருக்கும் சமமான கல்வி அணுகலை உறுதி செய்வதற்காக கல்வி உரிமை சட்டம் போன்ற கொள்கை மாற்றங்களுக்கு பெண் ஆர்வலர்கள் வாதிட்டுள்ளனர். ஹெல்த், சுகாதாரம். Improving maternal and child health. Women-s organizations have worked to improve maternal and child health outcomes, particularly in rural areas. தாய்வழி மற்றும் குழந்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், தாய்வழி மற்றும் குழந்தை சுகாதார விளைவுகளை மேம்படுத்த பெண்கள் அமைப்புகள் பணியாற்றியுள்ளன, குறிப்பாக கிராமப்புறங்களில். Addressing reproductive health issues. Women activists have addressed reproductive health issues, including access to family planning services and safe abortion. இனப்பெருக்க சுகாதார பிரச்சினைகளை நிவர்த்தி செய்தல், குடும்ப கட்டுப்பாடு சேவைகளுக்கான அணுகல் மற்றும் பாதுகாப்பான கருக்கலைப்பு உள்ளிட்ட இனப்பெருக்க சுகாதார பிரச்சினைகளை பெண் ஆர்வலர்கள் கையாண்டுள்ளனர். Economy, empowering women entrepreneurs. Women-s organizations have supported women entrepreneurs, providing them with access to credit, markets, and business development services. பெண் தொழில்முனைவோரை மேம்படுத்துதல். பெண்கள் அமைப்புகள் பெண் தொழில்முனைவோருக்கு ஆதரவளித்து கடன், சந்தைகள் மற்றும் வணிக மேம்பாட்டு சேவைகளை வழங்குகின்றன. Promoting women-s economic participation. Women activists have promoted women-s economic participation, advocating for equal pay, safe working conditions, and social security. பெண்களின் பொருளாதார பங்கேற்பை ஊக்குவித்தல். பெண் ஆர்வலர்கள் பெண்களின் பொருளாதார பங்களிப்பை ஊக்குவித்துள்ளனர், சம ஊதியம், பாதுகாப்பான வேலை நிலைமைகள் மற்றும் சமூக பாதுகாப்பிற்காக வாதிடுகின்றனர். Politics, increasing women-s representation. Women-s organizations have worked to increase women-s representation in politics, advocating for reservation of seats in parliament and state legislatures. பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரித்தல். பெண் அமைப்புகள் அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கவும், பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடங்களை ஒதுக்குவதற்கு வாதிடவும் பாடுபட்டுள்ளன. Promoting women-s leadership. Women activists have promoted women-s leadership, supporting women politicians and providing them with training and mentorship. பெண்களின் தலைமையை ஊக்குவித்தல். பெண் ஆர்வலர்கள் பெண்களின் தலைமையை ஊக்குவித்துள்ளனர், பெண் அரசியல்வாதிகளை ஆதரித்து அவர்களுக்கு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதலை வழங்கியுள்ளனர். Social movements, சமூக இயக்கங்கள். Anti-dowry movement. Women-s organizations have played a crucial role in the anti-dowry movement, advocating for laws to prevent dowry harassment and violence. வரதட்சணை எதிர்ப்பு இயக்கம். வரதட்சணை எதிர்ப்பு இயக்கத்தில் பெண்கள் அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன, வரதட்சணை துன்புறுத்தல் மற்றும் வன்முறையை தடுக்க சட்டங்களை இயற்றுகின்றன. Anti-rape movement.
Women activists have been at the forefront of the anti-rape movement, demanding justice for victims and advocating for policy changes to prevent sexual violence. பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு இயக்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் பாலியல் வன்முறையை தடுக்க கொள்கை மாற்றங்களுக்காக வாதிடவும் பாலியல் வன்கொடுமை எதிர்ப்பு இயக்கத்தில் பெண் ஆர்வலர்கள் முன்னணியில் உள்ளனர். Women's Rights Movement. Women's organizations have worked to promote women's rights, advocating for laws and policies that protect women's rights and promote gender equality. பெண்கள் உரிமைகள் இயக்கம் பெண்கள் அமைப்புகள் பெண்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்காக பணியாற்றியுள்ளன, பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிக்கும் சட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்காக வாதிடுகின்றன. Impact Policy Change. Women's organizations have contributed to policy changes, such as the Protection of Women from Domestic Violence Act and the Sexual Harassment of Women at Workplace Act. கொள்கை மாற்றம் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் சட்டம் போன்ற கொள்கை மாற்றங்களுக்கு மகளிர் அமைப்புகள் பங்களித்துள்ளன. Social awareness. Women activists have raised social awareness about issues affecting women, including violence against women, reproductive health, and women's economic empowerment. சமூக விழிப்புணர்வு பெண்களுக்கு எதிரான வன்முறை, இனப்பெருக்க சுகாதாரம் மற்றும் பெண்களின் பொருளாதார அதிகாரமளித்தல் உள்ளிட்ட பெண்களை பாதிக்கும் பிரச்சினைகள் குறித்து பெண் ஆர்வலர்கள் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளனர். Empowerment. Women's organizations have empowered women, providing them with the skills, knowledge, and support needed to assert their rights and challenge patriarchal norms. அதிகாரமளித்தல் பெண்கள் அமைப்புகள் பெண்களுக்கு அதிகாரமளித்துள்ளன, அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் ஆணாதிக்க விதிமுறைகளை சவால் செய்யவும் தேவையான திறன்கள், அறிவு மற்றும் ஆதரவை வழங்குகின்றன. Conclusion. Women and women's organizations have played a vital role in shaping various spheres of life in India, promoting women's empowerment, and advocating for policy changes and social awareness. இந்தியாவில் வாழ்க்கையின் பல்வேறு துறைகளை வடிவமைப்பதிலும் பெண்கள் அதிகாரமளிப்பதை ஊக்குவிப்பதிலும் கொள்கை மாற்றங்கள் மற்றும் சமூக விழிப்புணர்வுக்காக வாதிடுவதிலும் பெண்கள் மற்றும் மகளிர் அமைப்புகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. காலநிலை மாற்றத்தை எதிர்ப்பதில் பெண்களின் பங்கின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். காலநிலை மாற்றம் என்பது உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சவால். இதில் பெண்கள் வெறும் பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ் மட்டுமல்ல, அவர்களே மாற்றத்தை கொண்டுவரும் முதன்மையான போராளிகள், பிரைமரி ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச். காலநிலை மாற்றத்தை எதிர்ப்பதில் பெண்களின் பங்கு ஏன் முக்கியமானது என்பதை பின்வரும் கோணங்களில் விவாதிக்கலாம். இயற்கை வளங்களின் மேலாளர்கள், மேனேஜர்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். வளர்ந்து வரும் நாடுகளில், குறிப்பாக கிராமப்புறங்களில், பெண்கள் தான் நீர், எரிபொருள், விறகு மற்றும் உணவு சேகரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அறிவு இயற்கையோடு நெருக்கமாக வாழ்வதால் பருவநிலை மாற்றம், நீர்நிலைகளின் தன்மை மற்றும் காடுகளின் வளம் குறித்து அவர்களுக்கு துல்லியமான பாரம்பரிய அறிவு ட்ரெடிஷனல் நாலேஜ் உள்ளது. நீர் மேலாண்மை வறட்சி காலங்களில் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதில் பெண்களின் பங்கு அளப்பரியது. விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அக்ரிகல்ச்சர் ஃபுட் செக்யூரிட்டி ஐநா-வின் ஃபாவ் தரவுகளின்படி வளரும் நாடுகளில் 43% விவசாய தொழிலாளர்கள் பெண்கள். விதை பாதுகாவலர்கள் வறட்சியை தாங்கக்கூடிய பாரம்பரிய விதைகளை சேகரித்து வைப்பதிலும் பல்லுயிர் பெருக்கத்தை பயோடைவர்சிட்டி பாதுகாப்பதிலும் பெண்கள் முன்னோடியாக உள்ளனர். இயற்கை விவசாயம் ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை பயன்படுத்துவதில் பெண் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இது மண் வளத்தை காப்பதுடன் கார்பன் உமிழ்வை குறைக்கிறது. பேரிடர் மேலாண்மை மற்றும் மீள்தன்மை டிசாஸ்டர் ரெசிலியன்ஸ் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் வெள்ளம், புயல் போன்ற பேரிடர்களின் போது ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். ஐநா தரவின்படி பெண்கள் இறக்கும் வாய்ப்பு 14 மடங்கு அதிகம். ஆனால் பேரிடருக்கு பின் சமூகத்தை மீண்டும் கட்டமைப்பதில் ரீபில்டிங் பெண்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள்.
சமூகம் சார்ந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் பெண்களை ஈடுபடுத்தும்போது உயிரிழப்புகள் கணிசமாக குறைவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நிலையான நுகர்வு மற்றும் கழிவு மேலாண்மை சஸ்டெய்னபிள் கன்சம்ப்ஷன் கார்பன் தடம் கார்பன் ஃபுட்பிரிண்ட் ஆண்களை ஒப்பிடும்போது பெண்களின் நுகர்வு முறை மற்றும் வாழ்க்கை முறை குறைவான கார்பன் உமிழ்வையே ஏற்படுத்துகிறது. மறுசுழற்சி வீடுகளில் பொருட்களை தூக்கி எறியாமல் மீண்டும் பயன்படுத்துவது ரீயூஸ் மற்றும் மறுசுழற்சி செய்வதில் பெண்கள் இயல்பாகவே அக்கறை கொண்டுள்ளனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மாற்றம் எனர்ஜி டிரான்சிஷன் கிராமப்புறங்களில் விறகு அடுப்புக்கு பதிலாக சூரிய சக்தி விளக்குகள் சோலார் லாம்ப்ஸ் மற்றும் புகையில்லா அடுப்புகளை ஸ்மோக்லெஸ் சூல்ஹாஸ் பயன்படுத்துவதில் பெண்கள் முக்கிய பங்காற்றுகிறார்கள். இது காடுகள் அழிவதை தடுப்பதுடன் கரியமில வாயு வெளியீட்டையும் குறைக்கிறது. சூழலியல் பெண்ணியம் ஈகோ ஃபெமினிசம் மற்றும் தலைமைத்துவம் வந்தனா சிவா இந்தியாவின் விதை சுதந்திரம் மற்றும் சூழலியல் பாதுகாப்புக்காக போராடும் உலகின் மிக முக்கிய குரல். சுனிதா நரேன் காலநிலை மாற்றம் குறித்த கொள்கை முடிவுகளில் இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக அரங்கில் எடுத்துரைப்பவர். கிரேட்டா துன்பெர்க் இளைய தலைமுறையை தட்டியெழுப்பியவர். முடிவுரை முன்னாள் ஐ.நா. பொதுச் செயலாளர் கோபி அன்னான் கூறியது போல பாலினச் சமத்துவம் என்பது ஒரு குறிக்கோள் மட்டுமல்ல, அது வறுமையை ஒழிப்பதற்கும் நிலையான வளர்ச்சியை அடைவதற்கும் ஒரு முன்னிபந்தனை. பெண்களுக்கு அதிகாரம் அளித்து காலநிலை மாற்ற கொள்கை முடிவுகளில் கிளைமேட் பாலிசி அவர்களை பங்குதாரர்களாக மாற்றினால் மட்டுமே பூமி பந்தை காப்பாற்ற முடியும். பெண்ணை காப்பது மண்ணை காப்பதற்குச் சமம். Discuss the significance of role of women in combating climate change. காலநிலை மாற்றத்தை எதிர்ப்பதில் பெண்களின் பங்கின் முக்கியத்துவத்தை பற்றி விவாதிக்கவும். Women play a crucial role in combating climate change, and their contributions are essential for developing effective and sustainable solutions. காலநிலை மாற்றத்தை எதிர்ப்பதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர், மேலும் பயனுள்ள மற்றும் நிலையான தீர்வுகளை உருவாக்குவதற்கு அவர்களின் பங்களிப்புகள் அவசியம். Women's role in climate change mitigation காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் பெண்களின் பங்கு. Sustainable agriculture. Women are often involved in agriculture and play a key role in promoting sustainable agricultural practices, such as organic farming and agroforestry, which can help reduce greenhouse gas emissions. நிலையான விவசாயம் பெண்கள் பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை குறைக்க உதவும் கரிம வேளாண்மை மற்றும் வேளாண் காடுகள் போன்ற நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். Energy conservation. Women can promote energy conservation by adopting energy-efficient practices, such as using solar cookers, LED bulbs, and energy-efficient appliances. ஆற்றல் பாதுகாப்பு சூரிய அடுப்புகள் LED பல்புகள் மற்றும் ஆற்றல் திறன் கொண்ட சாதனங்களை பயன்படுத்துதல் போன்ற ஆற்றல் திறன் கொண்ட நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் பெண்கள் ஆற்றல் பாதுகாப்பை ஊக்குவிக்க முடியும். Waste management. Women can play a significant role in reducing waste, reusing products, and recycling materials, which can help minimize the amount of waste that ends up in landfills and oceans. கழிவு மேலாண்மை கழிவுகளை குறைப்பதில் பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவதில் மற்றும் பொருட்களை மறுசுழற்சி செய்வதில் பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்க முடியும். இது நிலப்பரப்புகள் மற்றும் பெருங்கடல்களில் சேரும் கழிவுகளின் அளவை குறைக்க உதவும். Women's role in climate change adaptation. காலநிலை மாற்ற தகவமைப்பு பணிகளில் பெண்களின் பங்கு. Disaster risk reduction. Women are often more vulnerable to the impacts of climate-related disasters, such as floods and droughts. However, they can also play a key role in disaster risk reduction and management, particularly in communities. பேரிடர் அபாய குறைப்பு வெள்ளம் மற்றும் வறட்சி போன்ற காலநிலை தொடர்பான பேரழிவுகளின் தாக்கங்களுக்கு பெண்கள் பெரும்பாலும் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர்.
இருப்பினும் குறிப்பாக சமூகங்களில் பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் மேலாண்மையிலும் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்க முடியும். Climate resilient livelihoods. Women can promote climate resilient livelihoods by adopting climate resilient agricultural practices, diversifying their income sources, and developing climate resilient businesses. காலநிலை எதிர்ப்பு வாழ்வாதாரங்கள். காலநிலை எதிர்ப்பு விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வது, அவர்களின் வருமான ஆதாரங்களை பல்வகைப்படுத்துவது மற்றும் காலநிலை எதிர்ப்பு தொழில்களை உருவாக்குவதன் மூலம் பெண்கள் காலநிலை எதிர்ப்புத்தன்மை கொண்ட வாழ்வாதாரங்களை ஊக்குவிக்க முடியும். Community-based adaptation. Women can play a crucial role in community-based adaptation initiatives, such as developing and implementing local adaptation plans, and promoting climate-resilient infrastructure. சமூக அடிப்படையிலான தகவமைப்பு. உள்ளூர் தகவமைப்பு திட்டங்களை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துதல் மற்றும் காலநிலை எதிர்ப்புத்தன்மை கொண்ட உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் போன்ற சமூக அடிப்படையிலான தகவமைப்பு முயற்சிகளில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்க முடியும். Benefits of women's participation. பெண்கள் பங்கேற்பின் நன்மைகள். More effective solutions. Women's participation in climate change decision making can lead to more effective and sustainable solutions, as they bring different perspectives and experiences to the table. மேலும் பயனுள்ள தீர்வுகள். காலநிலை மாற்ற முடிவெடுப்பதில் பெண்களின் பங்கேற்பு மிகவும் பயனுள்ள மற்றும் நிலையான தீர்வுகளுக்கு வழிவகுக்கும், ஏனெனில் அவை வெவ்வேறு கண்ணோட்டங்களையும் அனுபவங்களையும் மேசைக்கு கொண்டு வருகின்றன. Increased resilience. Women's participation in climate change adaptation and mitigation efforts can increase the resilience of communities, particularly in vulnerable areas. அதிகரிப்பு மீள்தன்மை. காலநிலை மாற்ற தகவமைப்பு மற்றும் தணிப்பு முயற்சிகளில் பெண்களின் பங்கேற்பு குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் சமூகங்களின் மீள்தன்மையை அதிகரிக்கும். Empowerment. Women's participation in climate change efforts can also empower them, particularly in communities where they have limited decision-making power. அதிகாரமளித்தல். காலநிலை மாற்ற முயற்சிகளில் பெண்களின் பங்கேற்பு அவர்களுக்கு அதிகாரமளிக்கும், குறிப்பாக அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட முடிவெடுக்கும் சக்தி உள்ள சமூகங்களில். Challenges and opportunities. Limited access to resources. Women often have limited access to resources, such as finance, technology, and information, which can limit their ability to participate in climate change efforts. வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல். பெண்கள் பெரும்பாலும் நிதி, தொழில்நுட்பம் மற்றும் தகவல் போன்ற வளங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகலை கொண்டுள்ளனர், இது காலநிலை மாற்ற முயற்சிகளில் பங்கேற்கும் அவர்களின் திறனை கட்டுப்படுத்தலாம். Social and cultural barriers. Social and cultural barriers, such as patriarchal norms and stereotypes, can limit women's participation in climate change decision-making and efforts. சமூக மற்றும் கலாச்சார தடைகள். ஆணாதிக்க விதிமுறைகள் மற்றும் ஸ்டீரியோடைப்கள் போன்ற சமூக மற்றும் கலாச்சார தடைகள் காலநிலை மாற்ற முடிவெடுப்பதிலும் முயற்சிகளிலும் பெண்களின் பங்களிப்பை கட்டுப்படுத்தலாம். Capacity building. Capacity building initiatives, such as training and education programs, can help women develop the skills and knowledge needed to participate in climate change efforts. திறன் மேம்பாடு. பயிற்சி மற்றும் கல்வித் திட்டங்கள் போன்ற திறன் மேம்பாட்டு முயற்சிகள் காலநிலை மாற்ற முயற்சிகளில் பங்கேற்க தேவையான திறன்களையும் அறிவையும் பெண்கள் வளர்க்க உதவும். Conclusion. Women play a vital role in combating climate change, and their contributions are essential for developing effective and sustainable solutions. By promoting women's participation and empowerment, we can build more resilient communities and develop more effective climate change strategies. காலநிலை மாற்றத்தை எதிர்ப்பதில் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர், மேலும் பயனுள்ள மற்றும் நிலையான தீர்வுகளை உருவாக்குவதற்கு அவர்களின் பங்களிப்புகள் அவசியம். பெண்களின் பங்கேற்பு மற்றும் அதிகாரமளிப்பை ஊக்குவிப்பதன் மூலம் நாம் மிகவும் மீள் சமூகங்களை உருவாக்கலாம் மற்றும் மிகவும் பயனுள்ள காலநிலை மாற்ற உத்திகளை உருவாக்கலாம். பருவநிலை மாற்றம் பெண்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது? பருவநிலை மாற்றத்தை குறைத்தல் மற்றும் தகவமைப்பு தன்மையை நிவர்த்தி செய்வதில் பாலின உணர்வுள்ள கொள்கைகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும்.
பருவநிலை மாற்றம் climate சேஞ்ச் என்பது அனைவருக்கும் பொதுவானது என்றாலும் அதன் தாக்கம் ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரே மாதிரியானது அல்ல. பருவநிலை மாற்றத்திற்கு பாலின பாகுபாடு உண்டு. climate change is not gender neutral என்பதே நிதர்சனம். சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார காரணிகளால் ஆண்களை விட பெண்களே பருவநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள். பகுதி 1. பருவநிலை மாற்றம் பெண்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது? நீர் மற்றும் எரிபொருள் சேகரிப்பு சுமை வாட்டர் ஃபியூல் பர்டன். கிராமப்புற பெண்களின் முதன்மை பணி தண்ணீர் மற்றும் விறகு சேகரிப்பதாகும். வறட்சி. பருவநிலை மாற்றத்தால் நீர்நிலைகள் வறண்டு போகும்போது பெண்கள் தண்ணீர் தேடி வெகுதூரம் நடக்க வேண்டியுள்ளது. இது அவர்களின் நேரத்தை சுரண்டுவதுடன் டைம் பாவர்ட்டி, உடல்நல பாதிப்புகளையும் முதுகுவலி, கருச்சிதைவு ஏற்படுத்துகிறது. உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ஃபுட் செக்யூரிட்டி. வளரும் நாடுகளில் உணவு உற்பத்தியில் 40 முதல் 80 விழுக்காடு வரை பெண்களே ஈடுபடுகிறார்கள். வருமான இழப்பு. வெள்ளம் அல்லது வறட்சியால் பயிர்கள் அழியும்போது முதலில் பாதிக்கப்படுவது பெண் விவசாயிகளே. அவர்களிடம் சொந்த நிலம் இல்லாததால் வங்கிக் கடன் அல்லது இழப்பீடு பெறுவதிலும் சிக்கல் உள்ளது. ஊட்டச்சத்து குறைபாடு. உணவு தட்டுப்பாடு ஏற்படும்போது குடும்பத்தில் கடைசியாகச் சாப்பிடும் வழக்கம் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் பெண்களிடம் உள்ளதால் அவர்கள் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம் ஹெல்த் ஹைஜீன். வெப்ப அலைகள் ஹீட் வேவ்ஸ். அதிக வெப்பம் கர்ப்பிணி பெண்களை அதிகம் பாதிக்கிறது. இது குறைப்பிரசவம் மற்றும் சிசு இறப்புக்கு வழிவகுக்கும். வெள்ளப்பெருக்கு. வெள்ளக்காலங்களில் சுத்தமான நீர் கிடைக்காதது மற்றும் கழிப்பறை வசதி இல்லாதது பெண்களின் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பெரிதும் பாதிக்கிறது. இடப்பெயர்வு மற்றும் பாதுகாப்பு மைக்ரேஷன் சேஃப்டி. காலநிலை அகதிகள். விவசாயம் பொய்க்கும் போது ஆண்கள் வேலை தேடி நகரங்களுக்குச் செல்கிறார்கள். பெண்கள் முதியவர்களையும் குழந்தைகளையும் பார்த்துக்கொள்ள கிராமங்களிலேயே விடப்படுகிறார்கள். இது அவர்களின் பணிச்சுமையை இரட்டிப்பாக்குகிறது. பேரிடர் முகாம்களில் தங்கும்போது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. பகுதி 2. பாலின உணர்வுள்ள கொள்கைகளின் பங்கு ரோல் ஆஃப் ஜெண்டர் சென்சிட்டிவ் பாலிசிஸ். பருவநிலை மாற்றத்தை தணிப்பதிலும் மிட்டிகேஷன் அதற்கேற்ப தகவமைத்துக் கொள்வதிலும் அடாப்டேஷன் பெண்களின் தேவைகளை மையமாக கொண்ட கொள்கைகள் அவசியம். முடிவெடுக்கும் அதிகாரத்தில் பெண்கள் ரெப்ரசன்டேஷன் இன் லீடர்ஷிப். பருவநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச மாநாடுகளில் காப் சமட்ஸ் மற்றும் உள்ளூர் நிர்வாகத்தில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும். இயற்கையோடு நெருக்கமாக வாழ்வதால் சூழலை பாதுகாப்பதில் பெண்களுக்கு தனித்துவமான அறிவு இண்டிஜினஸ் நாலேஜ் உள்ளது. இதை கொள்கை வகுப்பதில் பயன்படுத்த வேண்டும். தூய்மையான எரிசக்தி அணுகல் கிளீன் எனர்ஜி டிரான்சிஷன். உஜ்வாலா திட்டம். விறகு அடுப்புக்கு பதிலாக எல்பிஜி இணைப்பு வழங்குவது பெண்களின் சுவாச ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் விறகு சேகரிக்கும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. இது ஒரு சிறந்த தணிப்பு நடவடிக்கை. மிட்டிகேஷன். சூரிய சக்தி சோலார் எனர்ஜி திட்டங்களில் பெண்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களை சோலார் இன்ஜினியர்களாக மாற்ற வேண்டும். விவசாயம் மற்றும் நில உரிமை லேண்ட் ரைட்ஸ். பெண்களுக்கு நில உரிமை வழங்கப்பட்டால் அவர்கள் மண் வளத்தை பாதுகாப்பதிலும் நிலையான விவசாய முறைகளை சஸ்டெய்னபிள் ஃபார்மிங் கையாள்வதிலும் ஆண்களை விடச் சிறப்பாகச் செயல்படுவார்கள் என்று ஐநா ஆய்வுகள் கூறுகின்றன. பேரிடர் மேலாண்மை டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ். முன்னெச்சரிக்கை தகவல்கள் தொழில்நுட்பம் இல்லாத பெண்களையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். பேரிடர் மீட்பு குழுக்களில் பெண்களைச் சேர்ப்பது மற்றும் நிவாரண முகாம்களில் பெண்களுக்கான தனி பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம். முடிவுரை. பாலின நீதி இல்லாமல் பருவநிலை நீதி சாத்தியமில்லை. நோ climate justice without gender justice. பெண்களை வெறும் பாதிக்கப்பட்டவர்களாக மட்டும் பார்க்காமல் அவர்களை மாற்றத்தின் முகவர்களாக ஏஜென்ட்ஸ் ஆஃப் சேஞ்ச் அங்கீகரிக்கும் கொள்கைகளை வகுத்தால் மட்டுமே பருவநிலை மாற்றத்தை நம்மால் வெற்றிகரமாக எதிர்கொள்ள முடியும். How does climate change impact the lives of women?
Discuss the role of gender-sensitive policies in addressing climate change mitigation and adaptation. பருவநிலை மாற்றம் பெண்களின் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கிறது? பருவநிலை மாற்றத்தை குறைத்தல் மற்றும் தகவமைப்பு தன்மையை நிவர்த்தி செய்வதில் பாலின உணர்வுள்ள கொள்கைகளின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Climate change has a disproportionate impact on women, particularly in developing countries, due to existing social, economic, and cultural inequalities. தற்போதுள்ள சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக, குறிப்பாக வளரும் நாடுகளில் காலநிலை மாற்றம் பெண்கள் மீது விகிதாச்சாரமற்ற தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. Impacts of climate change on women. பெண்கள் மீது பருவநிலை மாற்றத்தின் தாக்கங்கள். Increased care work. Women often bear the brunt of increased care work due to climate-related disasters, such as caring for children, elderly, and sick family members. அதிகரித்த பராமரிப்பு பணிகள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட குடும்ப உறுப்பினர்களை பராமரித்தல் போன்ற பருவநிலை தொடர்பான பேரழிவுகள் காரணமாக அதிகரித்த பராமரிப்பு பணிகளின் சுமையை பெண்கள் பெரும்பாலும் சுமக்கிறார்கள். Loss of livelihoods. Climate change can lead to loss of livelihoods, particularly in agriculture and natural resource-based sectors, which are often dominated by women. வாழ்வாதார இழப்பு. பருவநிலை மாற்றம் வாழ்வாதாரங்களை இழக்க வழிவகுக்கும், குறிப்பாக விவசாயம் மற்றும் இயற்கை வளங்களை அடிப்படையாக கொண்ட துறைகளில் இவை பெரும்பாலும் பெண்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகின்றன. Health impacts. Women are more vulnerable to health impacts, such as water-borne diseases, malnutrition, and heat stress, due to climate change. சுகாதார பாதிப்புகள். பருவநிலை மாற்றம் காரணமாக நீர் மூலம் பரவும் நோய்கள், ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வெப்ப அழுத்தம் போன்ற சுகாதார பாதிப்புகளுக்கு பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். Increased vulnerability to violence. Climate change can increase women's vulnerability to violence, particularly in situations of displacement and migration. வன்முறைக்கு அதிகரித்த பாதிப்பு. பருவநிலை மாற்றம், குறிப்பாக இடம்பெயர்வு மற்றும் இடம்பெயர்வு சூழ்நிலைகளில் பெண்கள் வன்முறைக்கு ஆளாகக்கூடிய தன்மையை அதிகரிக்கும். Role of gender-sensitive policies. பாலின உணர்வு கொள்கைகளின் பங்கு. Inclusive decision making. Gender-sensitive policies ensure that women's voices are heard and their perspectives are considered in climate change decision-making processes. உள்ளடக்கிய முடிவெடுத்தல். பாலின உணர்வு கொள்கைகள் காலநிலை மாற்ற முடிவெடுக்கும் செயல்முறைகளில் பெண்களின் குரல்கள் கேட்கப்படுவதையும் அவர்களின் முன்னோக்குகள் பரிசீலிக்கப்படுவதையும் உறுதி செய்கின்றன. Targeted support. Gender-sensitive policies provide targeted support to women, such as climate-resilient agriculture training, access to climate-resilient infrastructure, and support for women's entrepreneurship. இலக்கு ஆதரவு. பாலின உணர்வு கொள்கைகள் காலநிலை எதிர்ப்பு திறன் கொண்ட விவசாய பயிற்சி, காலநிலை எதிர்ப்பு திறன் கொண்ட உள்கட்டமைப்பை அணுகுதல் மற்றும் பெண்களின் தொழில்முனைவோருக்கான ஆதரவு போன்ற பெண்களுக்கு இலக்கு ஆதரவை வழங்குகின்றன. Addressing intersectional vulnerabilities. Gender-sensitive policies address the intersectional vulnerabilities of women, including poverty, lack of access to education and healthcare, and social and cultural norms that limit their ability to adapt to climate change. குறுக்குவெட்டு பாதிப்புகளை நிவர்த்தி செய்தல். பாலின உணர்வு கொள்கைகள் வறுமை, கல்வி மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அணுகல் இல்லாமை மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப அவர்களின் திறனை கட்டுப்படுத்தும் சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகள் உள்ளிட்ட பெண்களின் குறுக்குவெட்டு பாதிப்புகளை நிவர்த்தி செய்கின்றன. Promoting women's empowerment. Gender-sensitive policies promote women's empowerment, particularly in the context of climate change, by providing them with the skills, knowledge, and resources needed to adapt to climate change. பெண்கள் அதிகாரமளித்தலை ஊக்குவித்தல். பாலின உணர்வு கொள்கைகள் குறிப்பாக காலநிலை மாற்றத்தின் சூழலில் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு தேவையான திறன்கள், அறிவு மற்றும் வளங்களை வழங்குவதன் மூலம் பெண்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிக்கின்றன. Examples of gender-sensitive policies. பாலின உணர்திறன் கொள்கைகளின் எடுத்துக்காட்டுகள். National Action Plans on Climate Change.
Many countries have developed national action plans on climate change that include gender-sensitive components, such as support for women, climate, resilient agriculture and entrepreneurship. காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டங்கள். பல நாடுகள் காலநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டங்களை உருவாக்கியுள்ளன. அவை பெண்களின் காலநிலை எதிர்ப்பு, விவசாயம் மற்றும் தொழில்முனைவோருக்கான ஆதரவு போன்ற பாலின எதிர்ப்பு கூறுகளை உள்ளடக்கியது. Climate resilient infrastructure. Climate resilient infrastructure, such as water harvesting systems and renewable energy, can be designed to benefit women and reduce their workload. காலநிலை எதிர்ப்பு உள்கட்டமைப்பு, நீர் சேகரிப்பு அமைப்புகள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற காலநிலை எதிர்ப்பு உள்கட்டமைப்பு பெண்களுக்கு பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்படலாம் மற்றும் அவர்களின் பணிச்சுமையை குறைக்கலாம். Climate information services. Climate information services, such as early warning systems and climate forecasts, can be tailored to meet the needs of women, particularly in agriculture and natural resource-based sectors. காலநிலை தகவல் சேவைகள், முன்கூட்டியே எச்சரிக்கை அமைப்புகள் மற்றும் காலநிலை முன்னறிவிப்புகள் போன்ற காலநிலை தகவல் சேவைகள், குறிப்பாக விவசாயம் மற்றும் இயற்கை வள அடிப்படையிலான துறைகளில் பெண்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்படலாம். Challenges and opportunities. Limited awareness. There is limited awareness about the impacts of climate change on women and the importance of gender-sensitive policies in addressing these challenges. வரையறுக்கப்பட்ட விழிப்புணர்வு. பெண்களுக்கு காலநிலை மாற்றத்தின் தாக்கங்கள் மற்றும் இந்த சவால்களை எதிர்கொள்வதில் பாலின உணர்திறன் கொள்கைகளின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு குறைவாகவே உள்ளது. Inadequate funding. There is inadequate funding for gender-sensitive climate change initiatives, particularly in developing countries. போதுமான நிதி இல்லை. பாலின உணர்திறன் காலநிலை மாற்ற முயற்சிகளுக்கு, குறிப்பாக வளரும் நாடுகளில் போதுமான நிதி இல்லை. Capacity building. Capacity building initiatives, such as training and education programs, can help build the capacity of women and policymakers to develop and implement gender-sensitive climate change policies. திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் கல்வித் திட்டங்கள் போன்ற திறன் மேம்பாடு முயற்சிகள் பாலின உணர்திறன் காலநிலை மாற்ற கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்த பெண்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களின் திறனை வளர்க்க உதவும். Conclusion. Climate change has a disproportionate impact on women, and gender-sensitive policies are essential for addressing these challenges. By promoting women's empowerment and addressing their specific needs and vulnerabilities, we can build more resilient communities and develop more effective climate change strategies. காலநிலை மாற்றம் பெண்கள் மீது விகிதாச்சாரமற்ற தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, மேலும் இந்த சவால்களை எதிர்கொள்ள பாலின உணர்திறன் கொள்கைகள் அவசியம். பெண்களின் அதிகாரமளிப்பை ஊக்குவிப்பதன் மூலமும் அவர்களின் குறிப்பிட்ட தேவைகள் மற்றும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்வதன் மூலமும் நாம் மிகவும் மீள்தன்மை கொண்ட சமூகங்களை உருவாக்கலாம் மற்றும் மிகவும் பயனுள்ள காலநிலை மாற்ற உத்திகளை உருவாக்கலாம். இந்திய சமூகத்திலும் அரசியலிலும் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். இந்திய சமூகத்திலும் அரசியலிலும் பெண்களின் பங்கு என்பது வரலாற்று காலத்திலிருந்தே பெரும் மாற்றங்களை கண்டு வருகிறது. ஒருபுறம் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வந்தாலும், மறுபுறம் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் நீடிக்கின்றன. இதனை பின்வரும் தலைப்புகளில் விவாதிக்கலாம். இந்திய சமூகத்தில் பெண்களின் பங்கு. இந்திய சமூகம் பாரம்பரியமாக ஆணாதிக்க அமைப்பை கொண்டிருந்தாலும், நவீன காலத்தில் பெண்களின் நிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. குடும்ப அமைப்பு. குடும்பத்தின் பொருளாதார மற்றும் நிர்வாக முடிவுகளில் பெண்களின் பங்களிப்பு அதிகரித்துள்ளது. வீட்டு வேலை செய்பவர் என்ற நிலையிலிருந்து குடும்பத்தின் தூண் என்ற நிலைக்கு பெண்கள் உயர்ந்துள்ளனர். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. கடந்த தசாப்தங்களில் பெண் கல்வி விகிதம் பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. இன்று மருத்துவம், பொறியியல், விண்வெளி ஆய்வு, இஸ்ரோ மற்றும் பாதுகாப்பு துறைகளில் பெண்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். சமூக மாற்றத்திற்கான காரணிகள். வரதட்சணை, பெண் சிசுக்கொலை மற்றும் கல்வி மறுப்பு போன்ற சமூக தீமைகளுக்கு எதிராக பெண்களே இன்று முன்னின்று போராடுகின்றனர். சுய உதவிக்குழுக்கள் SHGs மூலம் கிராமப்புற பெண்களின் பொருளாதார நிலை மேம்பட்டுள்ளது. இந்திய அரசியலில் பெண்களின் பங்கு.
அரசியலை பொறுத்தவரை அடிமட்ட அளவில் பெண்களின் பங்களிப்பு வலுவாக இருந்தாலும் உயர்மட்டங்களில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம் இன்னும் முன்னேற்றம் தேவைப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகள் 73 மற்றும் 74வது சட்டத்திருத்தம் இந்திய அரசியலில் பெண்களின் பங்களிப்பில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான 33 விழுக்காடு இடஒதுக்கீடு ஆகும். தற்போது பல மாநிலங்களில் இது 50 விழுக்காடு ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் லட்சக்கணக்கான பெண்கள் பஞ்சாயத்து தலைவர்களாகவும் வார்டு உறுப்பினர்களாகவும் மாறி கிராமப்புற வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கின்றனர். மாநில மற்றும் தேசிய அரசியல், நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் இன்றும் 15 விழுக்காடுக்கும் குறைவாகவே உள்ளது. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நாரி சக்தி வந்தன் அதிநியம் 2023 இல் நிறைவேற்றப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க மசோதா நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உறுதி செய்கிறது. இது எதிர்காலத்தில் பெண்களின் அரசியல் அதிகாரத்தை வியத்தகு முறையில் உயர்த்தும். பெண் ஆளுமைகள் இந்திரா காந்தி முதல் திரௌபதி முர்மு வரை பல பெண் ஆளுமைகள் இந்திய அரசியலில் மிக உயர்ந்த பதவிகளை அலங்கரித்து பெண்களுக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றனர். எதிர்கொள்ளும் சவால்கள். பெண்களின் பங்கு அதிகரித்திருந்தாலும் சில தடைகள் இன்னும் நீடிக்கின்றன. ஆணாதிக்க மனநிலை, பெண்கள் அரசியலுக்கு ஏற்றவர்கள் அல்ல என்ற பொது பிம்பம் இன்றும் நிலவுகிறது. பாதுகாப்பு, பொது இடங்களிலும் பணியிடங்களிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அவர்களின் சுதந்திரமான பங்களிப்பை முடக்குகின்றன. இரட்டைச் சுமை, வேலை மற்றும் அரசியல் பணிகளுடன் சேர்த்து குடும்ப பொறுப்புகளையும் கவனிப்பது பெண்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது. முடிவுரை. இந்தியாவின் வளர்ச்சி என்பது பெண்களின் முன்னேற்றத்தை பொறுத்தே அமையும். சமூகத்தில் மரியாதையும் அரசியலில் அதிகாரமும் பெண்களுக்கு முழுமையாக கிடைக்கும் போதுதான் இந்தியா ஒரு உண்மையான வளர்ந்த நாடாக மாறும். Discuss the role of women in Indian society and politics. இந்திய சமூகத்திலும் அரசியலிலும் பெண்களின் பங்கை பற்றி விவாதிக்கவும். Women play a vital role in Indian society and politics, contributing significantly to the country's development and growth. இந்திய சமூகத்திலும் அரசியலிலும் பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர், நாட்டின் வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகின்றனர். ரோல் ஆஃப் விமென் இன் இந்தியன் சொசைட்டி. இந்திய சமூகத்தில் பெண்களின் பங்கு. ஃபேமிலி அண்ட் கம்யூனிட்டி. Women are the backbone of Indian families and communities, managing households, caring for children, and contributing to family income. குடும்பம் மற்றும் சமூகம். பெண்கள் இந்திய குடும்பங்கள் மற்றும் சமூகங்களின் முதுகெலும்பாக உள்ளனர். வீடுகளை நிர்வகித்தல், குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் குடும்ப வருமானத்திற்கு பங்களிப்பு செய்கிறார்கள். Education and healthcare. Women are increasingly participating in education and healthcare, driving progress in these critical sectors. கல்வி மற்றும் சுகாதாரம். பெண்கள் கல்வி மற்றும் சுகாதாரத்தில் அதிகளவில் பங்கேற்கின்றனர், இந்த முக்கியமான துறைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்றனர். Economic empowerment. Women's economic empowerment is crucial for India's growth, as they contribute to the workforce, start businesses, and drive innovation. பொருளாதார அதிகாரமளித்தல். பெண்களின் பொருளாதார அதிகாரமளித்தல் இந்தியாவின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது, ஏனெனில் அவர்கள் தொழிலாளர் தொகுப்பிற்கு பங்களிக்கின்றனர், தொழில்களை தொடங்குகிறார்கள் மற்றும் புதுமைகளை இயக்குகிறார்கள். Social and cultural. Women play a significant role in preserving and promoting India's rich cultural heritage, including music, dance, art, and literature. சமூக மற்றும் கலாச்சார, இசை, நடனம், கலை மற்றும் இலக்கியம் உள்ளிட்ட இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றனர். ரோல் ஆஃப் விமென் இன் இந்தியன் பாலிடிக்ஸ். இந்திய அரசியலில் பெண்களின் பங்கு. லீடர்ஷிப். Women have held prominent leadership positions in Indian politics, including the office of Prime Minister, Chief Ministers, and Members of Parliament. தலைமை, பிரதமர், முதலமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி உட்பட இந்திய அரசியலில் பெண்கள் முக்கிய தலைமை பதவிகளை வகித்துள்ளனர். Policy making. Women politicians have contributed to policy making, advocating for laws and initiatives that promote women's rights, education, and health.
கொள்கை உருவாக்கம், பெண் அரசியல்வாதிகள் கொள்கை வகுப்பதில், பெண்களின் உரிமைகள், கல்வி மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவிக்கும் சட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளுக்காக வாதிடுவதில் பங்களித்துள்ளனர். Representation. Women's representation in politics is crucial for ensuring their voices are heard and their interests are represented. பிரதிநிதித்துவம். அரசியலில் பெண்களின் பிரதிநிதித்துவம், அவர்களின் குரல்கள் கேட்கப்படுவதையும் அவர்களின் நலன்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதையும் உறுதி செய்வதற்கு மிகவும் முக்கியமானது. Empowerment. Women's participation in politics can empower them to make decisions and shape policies that affect their lives. அதிகாரமளித்தல். அரசியலில் பெண்களின் பங்கேற்பு, அவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் முடிவுகளை எடுக்கவும் கொள்கைகளை வடிவமைக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கும். Challenges and opportunities. Gender gap. Despite progress, women still face significant challenges in Indian society and politics, including gender-based violence, discrimination, and unequal access to opportunities. பாலின இடைவெளி. முன்னேற்றம் இருந்தபோதிலும் பாலின அடிப்படையிலான வன்முறை, பாகுபாடு மற்றும் வாய்ப்புகளுக்கான சமமற்ற அணுகல் உள்ளிட்ட இந்திய சமூகம் மற்றும் அரசியலில் பெண்கள் இன்னும் குறிப்பிடத்தக்க சவால்களை எதிர்கொள்கின்றனர். Empowerment. Empowering women through education, economic opportunities, and policy support can help bridge the gender gap and promote women's participation in society and politics. அதிகாரமளித்தல். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் கொள்கை ஆதரவு மூலம் பெண்களுக்கு அதிகாரமளிப்பது பாலின இடைவெளியை குறைக்கவும் சமூகம் மற்றும் அரசியலில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் உதவும். Leadership. Women's leadership in politics and other fields can inspire future generations and drive positive change. தலைமைத்துவம். அரசியல் மற்றும் பிற துறைகளில் பெண்களின் தலைமை எதிர்கால சந்ததியினரை ஊக்குவிக்கும் மற்றும் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தும். By promoting women's participation and leadership in society and politics, India can unlock the potential of its women and drive progress and development. சமூகம் மற்றும் அரசியலில் பெண்களின் பங்கேற்பு மற்றும் தலைமைத்துவத்தை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியா தனது பெண்களின் திறனை வெளிப்படுத்தி முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.